சினிமா விமர்சகர் கோடங்கி இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். ஒரு பன்முக தன்மை கொண்ட கலைஞர் இன்று காலமாகி இருக்காரு. இவருடைய இழப்பு எவ்வளவு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு பண்ணுங்க. இது தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல, தமிழ் திரையுலகம், தமிழ் மக்கள், உலகம் முழுக்க இருக்கிற தமிழை நேசிக்கிற அனைவருக்குமே மிகப்பெரிய பேரிழப்புங்க. ஏன்னா என்ன காரணம்னா, அந்த காலகட்டங்கள்ல எல்லாம் வெறுமே எல்லா சினிமாக்களும் அரங்குக்குள்ளேயே எடுக்கப்பட்டிருந்த காலகட்டத்துல அதை வெளி உலகத்துக்கு கொண்டு போய் கிராமங்கள்ல கொண்டு போயிட்டு அதை கொண்டு மிகப்பெரிய சாதனையாக மாற்றியவர் மரியாதைக்குரிய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். அவருடைய இந்த மறைவு என்பது தமிழ் சமூகத்துக்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் அவருடைய மகனுடைய மறைவுக்கு பிறகு அவர் ரொம்ப மனச்சோர்வோடு, ரொம்ப உடல் சோர்வும் அடைந்ததுனால்தான் அவரால் அதுக்கப்புறம் அவர் மீண்டு வருவதற்கு பெரிய சிரமங்களோடு தான் இருந்தாரு. இன்னைக்கு காலையில இந்த தகவலை கேட்கும் போது ரொம்ப மிக மிக வருத்தம். அது இல்லாம இந்த இழப்பை அந்த குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, தமிழ் திரையுலகத்துக்கே மிகப்பெரிய இழப்பு. அது திரும்பி ஆறுதல் சொல்வது அப்படின்றது வார்த்தையை தாண்டி இதை எப்படி எடுத்துக்கொள்ள போறோம் அப்படின்றது தெரியல. அவர் செய்து வைத்திருக்கிற அந்த சாதனைகளை ஃபாலோ பண்ணாலே இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு தமிழை கொண்டு போய் நம்ம உலகம் முழுக்க சேர்க்க முடியும். தமிழ் சினிமாவை மட்டுமல்ல, சினிமாவுக்குள்ளேயே பல விஷயங்களை அவர் கொண்டு சேர்த்திருந்தார். சாமானியர்களை சாதனையாளர்களாம் ஆக்கியிருக்கார். அந்த சாதனை என்பது நம்ம எழுத்தில் வடிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சாதனை. மிகப்பெரிய ஒரு ஆளுமை சாய்ந்து விட்டது. மிகப்பெரிய ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் அவர் மறைந்து விட்டாலும் அவருடைய அந்த என்ன சொல்றதுன்னா, திரையுலகம் மூலமாக அவர் சமூகத்துக்கு சொன்ன பல விஷயங்கள் காலத்துக்கும் அவருடைய பெயரை சொல்லிக் கொண்டே இருப்போம். அவர் பெயர் இல்லாமல் தமிழ் சினிமாவுக்குள்ள எந்த ஒரு சாதனையும் நம்ம குறிப்பிடவே முடியாத அளவுக்கு அவர் அவ்வளவு சாதனைகளை எல்லாவற்றையும் செய்து வைத்து சென்றிருக்கிறார். அதனால அவர் அவருடைய இந்த மறைவு என்பது உடல் அளவுல அவர் மறைந்திருக்கலாம், உணர்வு அளவுல நம்மோடைய அவர் பயணிக்கிறார், தமிழ் சினிமாவோட பயணிக்கிறார். தமிழ் பேசுகிற நல்லுலகம் உலகின் எங்க மூலையில இருந்தாலும் பாரதிராஜா அவர்களுடைய பெயரை சொல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. அந்த குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல். அது மட்டுமல்லாமல் அவரை இழந்து இருக்கிற தமிழ் திரையுலகம் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கான மரியாதையை செலுத்த வேண்டும். அரசு சார்பில் அரசுக்கு நான் வைக்கிற ஒரு பத்திரிகையாளராக வைக்கிற கோரிக்கை, அவருக்கு அரசு மரியாதையோடு அவருடைய இறுதிச் சடங்குகள் நடக்கும்னு நான் ஆசைப்படுறேன். அது நிச்சயமாக திரையுலகத்திலிருந்து ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறார். அதனால் இதையெல்லாம் அவர் முன்னெடுப்பார் என்று நம்புகிறேன். இவருக்கு அந்த மரியாதை என்பது கண்டிப்பாக வழங்கப்படணும். ஏன்னா நிறைய சாதனைகளை செய்திருக்கிறார். இந்த சாதனைகளை பட்டியல் போடவே முடியாது. எத்தனையோ இயக்குநர்களை, எத்தனையோ கலைஞர்களை இன்றைக்கு உலகம் முழுக்க போற்றி பாராட்டுகிற பல பேரை இவர் தான் உருவாக்கி விட்டிருக்கிறார். அதனால அந்த அளவுல இவருடைய மறைவு என்பது அந்த இழப்பை நம்மால் ஜீரணிக்க முடியாத இழப்பாக இருக்கிறது. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியலங்க. நான் காலையில இருந்தே பயங்கர சோர்வோடு ரொம்ப சங்கடத்தோடு தான் இருக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய ஆளுமை சாய்ந்து விட்டது. திரையுலகம் அடுத்த கட்ட நகர்வாக என்ன பண்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். அரசு எந்த அளவுக்கு இதற்கு அவருக்கு ஒரு அரசு மரியாதை கொடுக்குது, எந்த விஷயங்கள் செய்ய போறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீண்டும் அனைவருக்குமே பாரதியாருடைய மறைவு என்பது நம்ம அந்த இழப்பை மட்டும் எடுத்துக்காம அவர் விட்டு போன பணிகளை தொடர்ந்து செய்யணும் அப்படின்றதுதான் கோரிக்கையாக இருக்கு. சார், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினவர் இயக்குனர் பாரதிராஜா. ஒரு சாதாரண சுகாதார ஆய்வாளரா தன்னுடைய பயணத்தை தொடங்கி இப்போ இயக்குனர் இமயம்ன்ற ஒரு மிகப்பெரிய ரீச்சை அவர் அடைஞ்சிருக்காரு. இவருடைய இந்த ஜேர்னியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான், அதாவது என்னன்னா, கிராமத்திலிருந்து நம்முடைய திரையுலகத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின அந்த காலகட்டத்துல அவ்வளவு சீக்கிரம் யாரும் சினிமாக்குள்ள வரமாட்டாங்க. ஒரு அரசு ஊழியராக இருந்தவர் ஒரு கதையை எடுத்துட்டு சொல்லி, அந்த கதையிலும் பாத்தீங்கன்னா நீங்க அவர் சொல்லப்பட்ட கதாபாத்திரங்கள்லாம் அந்த காலகட்டங்கள்ல ரொம்ப வித்தியாசமான கதாபாத்திரம், ஒரு தப்பானி, ஒரு பரட்டை அப்படின்லாம் ஒரு கதாபாத்திரங்களை கொண்டு அதை மக்கள் மனதில் கொண்டு வச்சு, மயிலு கதாபாத்திரம் இன்றைக்கு வரைக்கும் நம்ம மனத்தை விட்டு மறையாத அந்த கதாபாத்திரம். எத்தனையோ இன்றைக்கு ஆளுமைகள் இருக்கு. கமல் இருக்கிறார், ரஜினி இருக்கிறாரு, சத்யஜித் இருக்கிறார், ஸ்ரீதேவி, காந்திமதி, இப்படின்னு ஏராளமான எத்தனையோ பேரை உருவாக்கி இன்னைக்கு நம்ம சினிமா அப்படின்னு எடுத்துக்கிறத தாண்டி தமிழ், அதுதான் மிக முக்கியமான விஷயம். நான் திரும்ப அதை தான் குறிப்பிட விரும்புகிறேன்.
ஒரு 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 உதவியாளராக, அரசு உதவியாளராக பணியில சேர்ந்து அதுக்கு பின்னாடி எல்லா அரசையே எப்படி நிர்வகிக்கலான்ற மாதிரி பல பேரை உருவாக்கி வைத்தவர் தான் அவர். அதனால அந்த ஜேர்னின்றது வந்து ஒரு பெருசுங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பெட்டகம், வரலாற்று புத்தகம். அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாத்தையும் படிச்சிட முடியாது ஒண்ணா. இனி வருகிற நபர்கள், வருகிற சந்ததி வந்து திரையுலகுக்குள்ள கால் வைக்கிற எல்லாருமே வந்து பாலச்சந்திராகவோ பாரதிராஜாவோ தன்னை நினைத்து கொண்டுதான் இவர்கள் வழியில வரணும்னு சொல்லிதான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். மாற்றம் மட்டும் இல்லைங்க, சாதாரண மாற்றம் அல்ல, மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன், பெரிய ஒரு புரட்சி. அது வந்து பாரதிராஜா அவர்களால் மட்டுமே சாத்தியப்பட்டது. அது வந்து இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு பேர் சொல்கிற விதமாக இருக்கிறது. அதனால இவருடைய அந்த ஜேர்னியை எல்லாரும் கடைபிடித்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நம்ம வந்து இந்த திரையுலகத்தின் மூலமாக பல விஷயங்களை சொல்வதற்கு வாய்ப்பாக கொண்டு போனோம். இவரை பத்தி படிச்சாலே போதும், இவர் செஞ்ச விஷயங்களை படிச்சாலே போதும், சொல்ல வேண்டிய விஷயத்தை சரியா சொல்ல முடியும். திரையுலகையும் சரி, அவர் எடுத்துக்கிட்ட படங்களையும் சரி, எல்லா இடங்களிலும் நல்ல விஷயங்களை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக, தெள்ள தெளிவாக ஒவ்வொரு படங்கள் மூலமாக, கதாபாத்திரங்கள் மூலமாக நமக்கு வந்து உணர்த்தியவர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.